அரசியல் வரலாற்றிலே இன்று விஜய் மாபெரும் பெரும் வெற்றியை கண்டிருக்கார். அதுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம மக்களாகிய நீங்கள், நான், நம்ப டிவிக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் போட்டு ஜெயிக்க வச்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போ தாங்க ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாடு காணப்போகுது. இவ்வளோ நாள் தீய சக்திகளான 2 கட்சி, டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், அதுக்கு முன்னாடி அம்மா இருக்கும் போது, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போது நல்ல ஆட்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இந்த ஆட்சியில் தலைவர்கள் ஆட்சியை நடத்தலை. மக்களோட கஷ்டங்களை யாரும் புரிஞ்சிக்கல. அவங்களோட தனிப்பட்ட தேவைகளை யாரும் நிறைவேற்றலை. விவசாயிகளை வைத்தால் எவ்வளோ அடித்தாங்க. இன்னமும் வறுமையிலே தான் விவசாயிங்க இருக்காங்க. பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பே இல்லை. சிறு குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. அது மக்களாகிய நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். இருந்தும் நீங்கள் கண்மூடித்தனமாக அதை கண்டு காணாமல் அது எப்படி தான் மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு தோணுதோ தெரியல. அந்த கட்சியால் ஆட்சியால் பிரச்சனை வருது, நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை, வறுமை அதிகமாகுது, நல்ல வேலை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அந்த ஆட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி உட்கார வச்சிங்க. போகட்டும், இதுக்கப்புறமாச்சு கண்மூடித்தனமாக நீங்கள் இப்போ தான் கண்ணு திறந்து ஒரு நல்ல ஆட்சி உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ஆட்சி நிரந்தரமாக இருக்க அது மக்களாகிய நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ விஜய் சொல்லியிருக்காரு இதெல்லாம் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்றது மனசில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். நிறைய பேர் பேசின்னு இருக்காங்க, விஜய் வார்த்தையை விட்டுட்டாரு, இவ்வளோ தரணிட்டாரு, இவ்வளோ சிலிண்டர் கொடுக்குறேன்னுட்டாரு, அவர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு. அவர் செய்கிறேன்றதுனால தான் அரசியலுக்கே வந்திருக்கார். மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் சினிமா துறையை விட்டார் வந்திருக்கார். அவர்கிட்ட நாங்கள் பணம் இல்லையா, சொத்து இல்லைங்களா சொல்லுங்கள். ஒரு படம் நடித்தா 250 கோடி. அவர் சினிமா நடிச்சுட்டு அதுலேயே வாழ்க்கையை கழிச்சிட்டு போயிடலாங்களே. எதுக்கு அரசியலுக்கு வந்தார்? நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது போய் சேரணும், நல்லாட்சி அமையணும், தீயர்கள் ஒழியணும். அதுதான் அவரோட ஆசை. அவரோட செஞ்ச வேலை செய்கிற டிரைவரோட பையனே எம்எல்ஏக்கு ஜெயிக்க வச்சார். அது எந்த கட்சியில் ஆட்சி செய்வாங்க? மனுஷரை மதிக்கிறவங்க விஜய். மற்றவங்கள மாதிரி வயசுக்கு பொருட்படுத்தாமல், வயசுக்கு மரியாதை இல்லாமல் மனு கொடுக்கும் போது காலில் விழும் போது தள்ளி விட்டு போகிறவர் இல்லை. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க யார் பண்ணாங்கன்னு. ஃபஸ்ட்டு மனுஷராக பார்க்கணும். அந்த மனுஷருங்க தான் மக்கள் தான் அவங்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு முதலமைச்சர் சீட்டில் உக்காரிக்கிறாங்க. சரி, மக்கள், நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்களே பதில் சொல்லுங்கள். கரெக்டாக இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ வருஷமாக அந்த ஆட்சி உட்கார வச்சிங்க, விவசாயிகளோட பிரச்சனை தீர்ந்துச்சா? அவங்க விளைக்கிற விளைச்சலுக்கு தேவையான ஊழி அவங்களுக்கு கிடைச்சிச்சா? இல்லை. படித்த பட்டதாரிங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சா? இல்லை. பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்குதா? சிறு குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் பாதுகாப்பு இருந்துச்சா? இல்லை. ஏழை மக்களோட பிரச்சனைங்க தீர்ந்துச்சா? இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லைங்க. நீங்கள் மக்கள் நம்ம என்னன்னாக்கா இலவசமாக எதனா கொடுத்தா வாங்கிட்டு ஏமாந்துடுறோங்க. நம்மளோட பிரச்சனையே அதுதான். ஒருத்தர் இலவசமாக இதை கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, எது செஞ்சாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, கண்ணு முடின்னு போய் வாங்கிடுறது. அது ஏன் மக்களுங்க அப்படி இருக்கீங்க என்னான்னு தெரியல. நீங்கள் கேட்கலாம், நீ மட்டும் என்ன யோகியமாடான்னு. இலவசமாக நான் யார்கிட்ட போய் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா கடவுள் நம்மளுக்கு நல்ல உடம்பு கை கால் கொடுத்துருக்காரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க. சரிங்களா? ஏன் அந்த பொருள் உங்களால் வாங்க முடியாதா, நம்மளால் வாங்க முடியாதா சொல்லுங்கள். இதுக்கப்புறமாச்சு மனுஷன் நல்லா யோசனை பண்ணி எந்த ஒரு விஷயம் செய்யும் போதோ சிந்திச்சு செய்யுங்க. அப்புறம் முக்கியமான இது ஜூலி அம்மா அப்போ ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு கால பிரச்சனை வரும்போது அப்போ ஏதோ குரல் கொடுத்த மக்களுக்காக
உன்னை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் அப்போவும் வாய் சரியில்லாமல் சின்னம்மா பெரியம்மான்னு வார்த்தைகளை விட்டு கொஞ்ச நாள் ஆள்மறைவு இல்லாமல் தலை காட்டாமல் இருந்தேன். எவ்வளோ கீழே விழுந்து அடிபட்டாலும் மீசில் மண் ஓட்டாத கரையாக வந்து இப்போ சுற்றிட்டுருக்க. நீ அப்போ செஞ்ச வேலைக்கு தானே உன்னை பிக் பாஸில் வச்சு ஓவியா மேடமே உன்னை அவ்வளோ செஞ்சு அமிச்சாங்க. அது இன்னும் பத்தலையா? இப்போ இளைய தளபதி விஜய் அவர்கள்ட்ட வந்துட்டுருக்க. ஓநாய் கூட்டம் மொத்தமாக வரும். ஏன்னா அது திருட்டு புத்தி. அதுக்கு சிங்கம் என்றைக்குமே சிங்களாக தான் இருக்கும். உனக்கும் சரி உன் டிஎம்கேக்கே சரி சொல்கிறோம். நீங்கள் ரைட்டில் வச்சுக்கோங்க, லெஃப்டில் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம இளைய தளபதி விஜய்கிட்ட ஸ்ட்ரைட்டாக வச்சுக்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்போ பார்த்தீங்களா, மூக்கொடிஞ்சி தலை குடிஞ்சு நிற்கிறீங்க. ஆச்சா, பார்த்துங்க. பாசக்கார பசங்க பாசத்தோடு வெளியே இருக்காங்க. புஸ்வானம் நடிச்சுக்காதீங்க. புஸ்வானம் இருந்தாலும் ரொம்ப பவரானது. எப்போ தமால் வெடிக்கும் தெரியாது. அப்படிதான் இளைய தளபதியோட ரசிகர்களும் பொறுமையாக இருக்கான்னு நினச்சிக்காதீங்க. பொங்குனாங்கனாக்கா தாங்க மாட்டீங்க. அந்த ஜூலியோட கமெண்ட்டுக்கு, அவள் பண்ண செயலுக்கு மக்களாகி நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.